ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தோட லாஸ்ட்டு டேங்க நாளைக்கு. நாளைக்கு வந்து லாஸ்ட்டு ட்ரேடிங் டே. ஸோ ஃபின் நிஃப்டி இதோட மந்த்லி எக்ஸ்பைரி வந்து இருக்குது. ஸோ நாளையோட வந்து எல்லா இதோட மந்த்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ ஃபின் நிஃப்டியில் வந்து நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து கன்சால்டேஷன் நடந்துச்சு. அதை பிரேக்கர் கொடுத்து மேலே போனாங்க. இமீடியட்டாக கீழே செல்லிங் வந்துட்டு திரும்பவும் கன்சால்டேஷன் ஆகி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அகைன் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் பண்ணோன்னே கிட்டத்தட்ட இந்த ஜோனையை ஹோல்டு பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பிரேக்கர் கொடுத்துட்டு மேலே போக ட்ரை பண்ணாங்க. இமீடியட்டாக ஒரு செல் ஆஃப் வந்துச்சு. திரும்ப வந்து ஃபஸ்ட்டு செல் ஆஃப் வந்ததுக்கப்புறம் எப்போ வந்து மறுபடியும் இந்த இடத்துல எங்கள் ப்ரீவியஸாக எங்கே வெயிட் பண்ணாங்களோ அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த ப்ரீவியஸ் ஐயை வந்து பிரேக்கர் கொடுத்தோன்னே ஒரு நல்ல மூமெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துச்சு. மார்க்கெட் மூமெண்ட் நடந்து எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 வீக்காக வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த ஜோனில் வந்து ட்ரேடிங் நடந்துக்கிட்டே இருந்துச்சோ ஸோ வந்து அதே ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 வெயிட்டிங் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்து மறுபடியும் இதை பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சுன்னா நமக்கு இந்த கேப் வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு. இதை போய் தொடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். பட் என்ன நடந்திருக்குன்னா இமீடியட்டாக இங்கே வந்துச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் கரெக்டாக எங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சோ அதே இடத்துல பாருங்கள் சப்போர்ட் எடுத்து வெயிட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலில் பாருங்கள் எங்கே பிரேக் அவுட் கொடுத்து போச்சோ அதே இடத்துல கரெக்டாக வெயிட் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் கேண்டிலும் கொஞ்சம் சின்ன கேண்டிலாக வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சுன்னா ஃபர்தராக வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும் போது இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்தால் அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன பண்ணிருச்சு இமீடியட்டாக அந்த செகண்ட் கேண்டிலே பாருங்கள் மார்க்கெட் எங்கேருந்து ஓப்பன் ஆகி போணுச்சோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து க்ளோசிங் வந்து வச்சிருச்சு. ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன நடக்குது அப்படின்னா செல்லர் வந்து உள்ளே வந்து ஹெவியாக இன்வால்வ் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ப்ரீவியஸாக எப்போ வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் மேலே போனாலும் செல்லர் வந்து இமீடியட்டாக மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வந்துடுறாங்க. மார்க்கெட் மேலே போகுது இமீடியட்டாக கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் இன்றைக்கும் மேலே போணுச்சு அதை இமீடியட்டாக கீழே கொண்டு வந்தாங்க. பட் கீழே கொண்டு வந்தது என்ன பண்ணியிருந்துச்சு இங்கே ஹையை எப்படி உடச்சி மேலே போனாங்களோ அதே மாதிரி கீழே வந்து லோ வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ப்ரீவியஸ் லோவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி ஒரே இது செல்லஃபில் வந்து இடையில வந்து பையர் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தப்போலாம் பாருங்கள் ஒவ்வொரு டைம் வந்து பையர் வருவாங்க செல்லர் வந்தோன்னா கன்சல்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி கொண்டு போனாங்க திரும்ப கீழே வந்தாங்க திரும்ப சில பையர் வந்து கன்சல்டேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா பையருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உள்ளே வந்து அமையவே இல்லை. ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்கவே இல்லை. கீழே வந்துட்டு இந்த ப்ரீவியஸாக எங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சோ அந்த ஜோனுக்கு கீழேயே தான் வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செல்லரோட கை வந்து நல்லா ஹெவியாக இருக்குங்களா. ஸோ அகெயின் மார்க்கெட் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகி இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது இந்த 500 லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா திரும்பவும் அடுத்து ஒரு நியூ லோ வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அந்த லோ என்னன்றதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் எங்கேருந்து இப்போ ஃபஸ்ட் எடுத்து போயிருக்காங்களோ அந்த லோவெல்லாம் திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ண வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் மறுபடியும் இந்த 500 ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுத்து கீழே வராங்க அப்படின்னா 400 இந்த 300 லெவல் வரைக்கும் அடுத்து மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே இப்போ பையர் வந்து திரும்ப நாளைக்கு எப்போ உள்ளே வருவாங்க எப்போ செல்லர் வந்து டிஸ்டர்ப் ஆகுவாங்கன்னா மார்க்கெட் டைரெக்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுனாலும் சரி. ஏன்னா நல்லா ஒரு செல்லிங் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. கொஞ்சமாக கன்சால்டேஷன் வந்து லாஸ்ட் க்ளோசிங் ஹவரில் மட்டும்தான் நடந்திருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு என்ன நடக்கும்னா டைரெக்டாக மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கூட இமீடியட்டாக இந்த இடத்துல போய் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் கீழே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பையர் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் எப்போ உள்ளே வரும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக கொஞ்சம் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஜோனுக்கு மேலே வந்து மார்க்கெட் போனால் மட்டும்தான் மறுபடியும் வந்து பையர் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் என்ன பண்ணுவாங்க திரும்ப வந்து இந்த இடம் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குங்களா. ஸோ 750 இந்த லெவல் ரீச் ஆனிச்சுன்னா மறுபடியும் அங்கேருந்து செல்லர் வந்து உள்ள மார்க்கெட்டை கீழே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மந்த்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தோம். மந்த்லி கேண்டிலே பார்த்திங்கன்னா எப்பவும் கொஞ்சம் கிளியர் கட்டாக காட்டி கொடுக்கும். பட் இந்த டைம் என்னென்னா ஒரு சின்ன டவுட்டில் தான் வந்து கேண்டில் வந்து க்ளோசிங் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து தெளிவாக இருக்குது. நம்ம ஃபின் நிஃப்டியை பார்க்குறதோட நிஃப்டியில் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த ஜோனை விட்டு மார்க்கெட்டு கீழே கொண்டு வந்து க்ளோசிங் வைக்க ட்ரை பண்ணுது. அப்படி கன்ஃபியூஷன் கொடுக்காத பட்சத்தில் இந்த க்ளோசிங் போய் நாளைக்கு மேலே வந்து வைக்கணும். அப்படி மேலே வச்சாலும் இந்த கேண்டிலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் கேண்டிலாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி ட்ரேட் இருக்குன்னா கீழே போணுச்சுன்னா செல்லிங்கான ட்ரேடை மட்டும் எடுத்துக்கலாம். மேலே போணுச்சுன்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஜோனில் ஏதாச்சும் நமக்கு வந்து பேட்டர்னோ இல்லை கண்டினியூவாக க்ரீன் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் வரதுக்கான பேட்டர்ன் அமைஞ்சால் மட்டும் இந்த இடத்துல வந்து செல்லிங்கான ட்ரேட் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல செல்லிங்கான ட்ரேட் எடுக்கலாம். ஸோ பையிங்கான ட்ரேட் வந்து நாளைக்கு எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா.
ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு சிஇ சைடு பாருங்கள், மார்க்கெட் கீழே வந்தாங்க சொன்னேன் பார்த்தீங்களா, திரும்ப நாளைக்கு ஒரு வேளை இந்த ஜோனுக்கு மேலேயே எங்கேயாச்சும் ஓப்பனிங் ஆணுச்சுன்னா இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 150 லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த 200 லெவல் ஒரு 50 to 60 பாயிண்ட் வரைக்கும் இங்கே ரீச் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து செல் ஆஃப் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பிஇ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்க்கெட் அழகாக பிரேக்கர் கொடுத்து மேலே போனாங்க, திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கேருந்து பிரேக்கர் கொடுத்து மேலே போனாங்க, இந்த 50 லெவல்லேருந்து மேலே போயிருக்காங்க, அதே ஜோனில் வந்து திரும்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு திரும்பவும் இந்த ஜோனில் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, மார்க்கெட் இதோட கண்டினியூட்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பிஇ சைடு நல்லா தெளிவாகவே இருக்குது. சரிங்களா? ஸோ மந்த்லி கேண்டில் க்ளோஸ் ஆக போகிறனால நாளைக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த இயரும் வந்து லாஸ்ட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இது எதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நம்ம லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி ஒரு 6-7 மந்த்தாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனுக்குள்ளே தான் வந்து கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு டைம் கூட இதை தாண்டி கீழே வந்து பிரேக் அவுட் ஒடிக்கல. ஸோ நாளைக்கு கீழே வந்து போகணுன்ற பட்சத்தில் இப்போ பின் நிஃப்டி போச்சு பார்த்தீங்களா, அது நல்லா காட்டி கொடுக்கும். அப்போ என்ன பண்ணும், இந்த 50,500 கீழே வந்து நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கும். ஸோ நல்லா இப்படி ஒரு கேண்டில் வந்து கீழே க்ளோசிங் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பின் நிஃப்டியோட ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் அது கீழே போகிறதுக்கான இது தான் காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதே தான் பேங்க் நிஃப்டியும் அப்படியே ஃபாலோ பண்ணும். ஸோ அப்படி இல்லை, திரும்பவும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் கொண்டு வந்து மார்க்கெட்டை வந்து 51,500 லெவலில் வந்து க்ளோசிங் வந்து வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 500 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து வெயிட் பண்ணி இருக்குது. ஸோ அது நாளைக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு வாலட்டிலிட்டியில் மட்டும்தான் லாஸ்ட் ஆஃபில் ஒரு வேளை க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மார்க்கெட் மேலே போய் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ண என்ன பண்ணுவோம்னா, இந்த 230க்கு மேலே தான் வந்து மேலே செல்லிங் சைடில் அடித்து கொண்டு போய் மேலே வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மூமெண்ட்டை கொடுத்து கேண்டில் க்ளோசிங் வச்சு நிப்பாட்டுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போனோம்னா இந்த பிரேக் அவுட் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியை மட்டும் ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். சரிங்களா?